Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு Dress கடையை பத்தி பாத்துறலாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமராபாளையம்ல இருக்கிற நாச்சியார் லேடிஸ் ஷோரூம். இவங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 Dress வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த Dress பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அது இவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்காங்க, ஃபேஸ்புக் பேஜும் வச்சிருக்காங்க. இவங்களோட நம்பர், டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். சூப்பராக கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பரான ட்ரெஸ் வந்து போட்டு அழகு பார்க்கலாம். வாங்க என்ன ட்ரெஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு 3 ட்ரெஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. 3 டாப்ஸுங்க, ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. 3மே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு டாப். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் டே அன்றைக்கி வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஜுவல்லரியும் வந்து எனக்கு அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த vlog ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ட்ரெஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் வைஸ் அவ்வளோ கரெக்டாக இருந்தது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. 3/4 ஹேண்டுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கரெக்டான டைமுக்கு வந்து அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட பேக் சைடு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் மாதிரி தான். 3/4 ஹேண்டு வித் ஃப்ரில்லோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரில் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ட்ரீ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் என்ன சொல்கிறது, ஃபேண்டா கலர், லைட் ஃபேண்டா கலர், அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு, மைல்டான ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இல்லை. இந்த ட்ரெஸ் வந்து நான் போடும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஹேண்ட் பாருங்கள், ஃப்ரில் வந்து நல்லா இருந்தது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன். டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான ஒரு லுக்காக இருந்தது. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது போட்டுட்டு போகலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து தாராளமாக காலேஜுக்கு போட்டுட்டு போகலாம். ஸோ இதுவும் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு. இன்னும் இது வந்து புது ட்ரெஸ்ஸுங்க, நான் போட்டு மட்டும் பார்த்தேன், இன்னும் எங்கேயும் போட்டுட்டு போகலை. போட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டாப் தான். இதில் வந்து ஒரு 3 கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஆரஞ்சு, நேவி ப்ளூ, அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூனில் வந்து டாட் மாதிரி. மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் அம்பர்லா மாதிரி நிறைய ஃப்ரில் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது, சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலோட நல்ல சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தது. இந்த ரெண்டுமே வந்து இன்னும் அந்த ஆரஞ்சும் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ், இன்னும் நான் போடலை. நம்ம எங்கேயாவது வெளியே போட்டுட்டு போகும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த 2 ட்ரெஸ்ஸும் போடும்போது இந்த 2 ட்ரெஸ்ஸோட வீடியோவும் வந்து நான் கண்டிப்பாக அந்த என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு வந்து நான் போட்டு பார்க்கும்போது. இதுவும் வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போது, இல்லை சிம்பிளாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது டக்குன்னு வெளியே கிளம்பும் போதோ வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு டாப் வந்து போட்டுட்டு போகலாம். இதுக்கு வந்து சால் வந்து நீங்கள் போடலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு வந்து லெகின்ஸ் பேண்ட் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கலர் இருக்குது. ஸோ அந்த 3-4 கலர் இருக்குது. ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பேண்ட் வந்து வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பின ஜுவல்லரி இது ரொம்ப சூப்பராக இருந்தது. சோக்கர் மாதிரி நல்லா கழுத்தோடு ஒட்டின மாதிரி, அதுக்கு மேட்சிங்காக இயரிங் இருக்குது. இது வந்து நல்லா ஜிமிக்கி மாதிரி. எனக்கு வந்து நல்லா பெரிய கம்மல், பெரிய ஜிமிக்கி வந்து போட ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது ஏற்ற மாதிரியே வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இது சென்ட் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அவங்க வந்து பார்சல் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஜுவல்லரியும் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அதுவும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களோட கடையில் நிறைய டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸும் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான நல்ல ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்க பேஜ் போய் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள்.
நீங்கள் அவங்களுக்கு எப்போது வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் இயரிங்ஸ் வேணும்னாலோ ஜுவல்லரி வேணும்னாலும் அவங்க இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹம்பிளாகவும் பேசுவாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறை சொல்லவே முடியாது. நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோன்னா அந்த ப்ரைஸுக்கு தகுந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அழகு லேடிஸ் கலெக்ஷன் அவங்க கொடுத்த ட்ரெஸ் தான் வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேங்க. ஏபிஎஸ் பார்பிக்யூக்கு போயிருந்தோம். அடையாறில் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ டெய்லியும் சமைச்சு களைச்சி போயிட்டு வா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டின்னர் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு வெட்டிங் டே இல்லையா, ஸோ ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிருந்தார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து எல்லா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்குது, நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த டேபிள். ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. கொரோனானால பார்த்திங்கன்னா கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சம் நாங்கள் போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் க்ரௌட்லாம் வர ஆரம்பித்தாங்க. இன்னும் வந்து ஆஃபீஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அப்போ டைமில் வந்து நிறைய க்ரௌடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தது க்ரௌடு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்க ஃபஸ்ட் அங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பறக்கிறது, தாவறது, குதிக்கிறதுன்னு எல்லா ஐட்டம் இருக்குது. என்னென்ன முயல் இருக்குது, வாத்துக்கறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன காடை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சாஸ் ஐட்டம், நம்ம டொமேட்டோ சாஸ், மயோனீஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது, சும்மா நம்ம கண்ணில் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு தாங்க வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாது, அப்படியே கண்ணில் பார்த்துட்டு போயிடலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தாங்க. வாத்து, காடை, முயல்ன்ட்டு நிறைய ஐட்டம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நானும் சாப்பிட மாட்டேன், அப்படியே கண்ணில் பார்த்துட்டு இதையும் போயிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது, இது பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது, சீ ஃபுட் இருக்குது, வெஜ் சாலட் எல்லாம் கொடுப்பாங்க, வெஜிடபிள் சாலட் இருக்குது. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ கேட்டோன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குதுங்க. நமக்கு வந்து வயிறு நல்லா பெருசாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். இங்கே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேளை பட்னி கடந்து போங்க, அப்போ தான் இங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடியும். நம்ம வீட்லேயும் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டோன்னா இங்கே போய் வேடிக்கை தாங்க பார்த்துட்டு வர முடியும், சாப்பிடவும் முடியாது. இது பார்த்துட்டிங்கன்னா சேட் ஐட்டங்க. நம்ம இந்த பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுதான். ஆனாங்க இது நமக்கு ஒத்து வராதுங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டேன். சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம உட்காந்து சாப்பிட்ற டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்குது, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் இருக்குது. இது வந்து மெயின் கோர்ஸுங்க. நம்ம ஸ்டார்டர்ஸ்லாம் சாப்பிட்டு வந்து இங்கே வந்து சாப்பாடு, பிரியாணி, ரைஸு, ஒயிட் ரைஸு, இந்த மாதிரி ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஹோட்டலாக வந்து ஸ்பைசி ஐட்டம் இருக்குங்க இல்லையா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் வச்சு கொஞ்சம் அழகுபடுத்தி இருந்தாங்க. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சுட ஜாங்கிரி போட்டுட்டு இருந்தாங்க. வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் இருக்குது. இதெல்லாமே வந்து ரசமலாய் தாங்க. இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அது அப்படியே பார்த்துட்டு மேலே போயிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கேக் இருக்குது மேலே. கொஞ்சம் இதில் பேஸ்ட்ரி ஐட்டம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து அப்படியே பார்த்துட்டு போய்ட்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டா பார்த்தா அழகாக இருக்குங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டை தான் எடுக்க முடியும். அப்படி தான் கரெக்ட் தாங்க நான் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட முடியும்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. அதுவும் சிங்கிளாக நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாங்கிரி போட்டிருந்தாங்க. சுட்டு அப்படியே சுட்டு ஜீராக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேக் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க.
இதெல்லாம் அல்வாங்க சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சாப்பிட்டு கடைசியாக சாப்பிட்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஐஸ்கிரீம் இன்னும் ஃப்ளேவரெல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே வந்து போட்டு கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன். இங்கே என்னென்ன ஐட்டம் இருக்கா அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கோர்ஸுக்கு வரணும். அதாவது வந்து நமக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் கொடுப்பாங்க, ப்ரானு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, சிக்கன் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மெயினாக வந்து நமக்கு பிரியாணி, ஒயிட் ரைஸு, இந்த கிரேவி ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்லாம் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம். நல்லா சுட சுட இருந்துச்சுங்க, நல்லா சூடாகிட்டே இருக்கும். நமக்கு ஆறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே சூடாக சாப்பிட்லாம். எக் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா தம் சிக்கன் பிரியாணி இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், இது நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சுட சுட, இன்னும் யாரும் கை வைக்கல, ஃபஸ்ட்டு நம்ம தான் கை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறுகாய் இருக்குது, இங்கெல்லாம் வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகுக்கு தாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே வந்து சாப்பிட முடியாது, கண்ணில் பார்த்துட்டு அப்படியே போயிடலாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணி அழகழகாக பவுல்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட், கார்ன், அன்னாச்சி பழம், ரைத்தா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே கூட அழகழகாக இந்த மாதிரி செய்யலாம். ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன், எப்படி நம்ம வீடே வந்து எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தயிர் வடை இதெல்லாம் வந்து இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. இந்த அன்னாச்சி பழத்துக்கு அப்படியே உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. தயிர் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜ் தம் பிரியாணிங்க, இதுவும் வந்து சுட சுட இருந்தது, இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கறி ஐட்டம்ஸ், கிரேவி ஐட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா மசாலா, வெஜ் கோஃப்தா கறி, வெஜ் கோலாபூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேங்க. ஸோ நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. டே வந்துட்டியாடா, எடிட் பண்ணும்போது வந்துட்டியாடா, வந்துட்டியாடா, டே ஒரு வீடியோ எடிட் பண்ண விடுடா. பாருங்க, எடிட் பண்ண வந்துட்டா. சரி பாருங்க என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த தாய் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களை வச்சுட்டு எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி போய் கதவை மூடிட்டு வாங்க, நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஓடு சீக்கிரம் போ. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தால் தட்கா, இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறமா என்னோடய டேபிளுக்கு வந்து என்னோடய ப்ளேஸில் வந்து நான் உட்காந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பொரித்து பெப்பர் சால்ட்டு அந்த மாதிரி போட்டு சில்லி பவுடர் போட்டு அது கூட வந்து ஆனியன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் எந்த பார்பிக்யூ போனாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட் கொடுப்பாங்க, அது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் தான், அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மயோனிஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மட்டன் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் எனக்கு தெரியலைங்க. அதுவும் மட்டன் ஐட்டம் தான், அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, இதையும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏதோ மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து சாப்பிட்லாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கிரில் ஐட்டம். பார்த்திங்கன்னா இங்கே பன்னீர் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, வாட்டர்மெலன், இதை வந்து நல்லா நமக்கு வந்து சூட் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். ப்ரான் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது, வேறு என்ன முயல் அது கேட்டாலும் நமக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு வாங்க போய் சாப்பிட்லாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்டு நானே இருப்பேங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு கரெக்டான வியூ கிடச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா சாப்பிட்டு யாரும் என்ன வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நானும் அப்படியே பக்கத்துலேயே ட்ரைபாட் வச்சுட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை கடிச்சு அப்படியே மைனஸ் கூட வச்சு சாப்பிட்றேன், அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ற வாயை அசைகிறத பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப் குடிக்கிற சிக்கன் சூப், இதுவும் வந்து வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப் அதுவும் கொடுக்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்து சாப்பிடு, எது வேணுமோ கேட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்றத. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் சூப், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அழகு லேடிஸ் கலெக்ஷன் அவங்க கொடுத்தது தான், அந்த ஜுவல்லரியும் டாப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா வந்து மேட்சிங்காக இருந்தது, நல்லா பிரைட்டாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெஸ், எனக்கே அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன், இதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
உங்களுக்கு காமிச்சு நான் சாப்பிட்றேங்க, வயிறு வலிக்கும்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறது, திரும்ப பாஸ் பண்ணுறது, இப்படியே எனக்கு கை வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கும் வாய்க்கும் போயிட்டு இருந்தது. இப்படியே தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அப்படியே நமக்கு வந்து க்ரில் பண்ணி போடுவாங்க. க்ரில் பண்ணி அப்படியே வந்து கட் பண்ணி போடுவாங்க. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் பானிபூரி சாப்பிட்றது வந்து பார்த்துட்ருக்காரு. டவக்குன்னு முழுங்கிட்டேன். என்னடி ஒரு பானிபூரியை டப்புன்னு முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. என்னோடய வாய் எப்படி அசையுது அவர் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்றது ப்ரான் ஐட்டம். இங்கே வந்து ப்ரான் அன்லிமிட்டெட். இந்த மாதிரி பார்பிக்யூக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷீ ஃபுட் எடுத்துக்கலாம். ஷீ ஃபுட் வந்து அன்லிமிட்டெட் நிறைய கொடுப்பாங்க. நமக்கு வந்து எனக்கு வந்து ப்ரான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கேன். க்ரில் அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து சில்லி மாதிரியும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது. 65 மாதிரியும் தருவாங்க. கோல்டன் ஃப்ரை வந்து பண்ணி தர்றாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம போகலாம். அடிக்கடி போக முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் போகலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அல்லது ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபேமிலியாக போய் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டின்னர் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, இது வந்து கோல்டன் ஃப்ரை ப்ரான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி டைப்பில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சரி வெட்டிங் டேலையா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது போய் நீ எடுத்துகிட்டு வா, எனக்கு பிடிச்சது போய் நான் எடுத்துகிட்டு வரேன், அப்படியே சேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் 2 பேரும் வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே ஏன் வந்து நாங்கள் பேசினது வந்து அப்படியே போட முடியல அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருந்தது. இன்கேஸ் நான் அதை போட்டேன்னா காப்பிரைட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நானே வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ போய் அவருக்கு பிடிச்சதை வந்து நான் எடுக்க போகிறேன். அடுத்தது வந்து அவருக்கு பிடிச்சது வந்து அவர் எனக்கு எடுத்துகிட்டு வருவார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சது வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டே பன் இது எடுத்துகிட்டு வந்து சத்தி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி, இது வந்து மட்டன் கிரேவி அண்ட் எக் கிரேவி இது வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கர்ட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் பப்பட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் போய் எனக்கு பிடிச்சது வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பசி ஆயிடுச்சா, அவர் வந்து எனக்கு பிடிச்சது வந்து எடுக்க போனார். நான் என்ன பண்ணேன், அவருக்கு பிடிச்சது வந்து நான் எடுத்தது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவர் வந்து பிளேட்டை பார்க்குறாரு, எனக்கு பிடிச்சது எடுத்துகிட்டு வந்துட்டு நீயே சாப்பிட்டு அப்படின்னு சொன்னார். பட் கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நானே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஐட்டம். வீடியோ மட்டும் எடிட் பண்ண விட்றா, ஏன்டா இத்தனை சேட்டை பண்ணுற? சரி, நீ பேசுடா, பேசு. உனக்கு என்னென்ன பிடிக்கும்? நூடுல்ஸ். அம்மா என்ன பாருங்க, நான் அவருக்கு எடுத்துகிட்டு வந்தது வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். மறந்த மாதிரி நானே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் சாப்பிட்றத பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாயெல்லாம் ஒரே பல்லாக இருக்குது பாருங்க. எனக்கு பிடிச்சது அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அல்ல அவருக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றதுக்காக எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் ஒரு பிளேட் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவர் நான் நல்லா சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பிளேட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். வெஜிடேரியன் இருக்குது, அது வந்து நான்வெஜ்ஜும் இருக்குது. பிரவீத் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். அவன் போயிட்டு ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூங்கிட்டான் உள்ளேயே. லாஸ்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணுற டைமில் தான் எழுந்திரிச்சு. அவனுக்கே புரியல என்னடா நடக்குது இங்கே. நம்ம காரில் வரும்போது பார்த்திங்கன்னா தூங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறமா எங்கே இருக்கோம் அந்த இடத்த பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அவனுக்கே புரியல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். வெஜிடேரியனாக இருக்கிறதுனால தான் என் மூஞ்சி அப்படி இருக்கா என்னன்னு தெரியல.
கொஞ்சம் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இருடா ஒரு வீடியோ எடிட் பண்ணிடுறேன், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற அம்மாவை நீ. குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தூங்க வச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு தூங்க மாட்டேங்கிறான். அடுத்து நான் என்ன டேஸ்ட் பண்ணுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி. அதுதாங்க வந்து நான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரவீத் மயக்கத்தில் இருக்கான். வந்து ஏதோ கொடுத்ததை வந்து சாப்பிட்றான். திரும்ப டயர்டாக இருக்கா. இருடா. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஜெல்லி ஐட்டம் இருக்குது, கேக் இருக்குது. இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து எதுவுமே வந்து குறை சொல்ல முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த ஜெல்லி நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பனானா கேக் அது வந்து வச்சுருந்தாங்க. அது பனானா பேன் கேக் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாங்கிரி நல்லா இருந்தது. செர்ரி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா இருந்தது. அந்த கரெக்டான அந்த ஸ்வீட் கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ். இந்த ஐஸ்கிரீம்குள்ளே பார்த்திங்கன்னா ஜாமுன் போட்டு சாப்பிட்டா அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. ஐஸ்கிரீம்குள்ளே நிறைய டாப்பிங்ஸ்லாம் வந்து நமக்கு வேணுங்கிறதுலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவங்களும் நம்ம கேட்குறத வந்து கரெக்டாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வந்து நல்லாயிருக்கு. நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இது தாங்க கொஞ்சமாக தான் பிரவீத் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் தான் வந்து அவன் வந்து சாப்பிட்டான். இது பார்த்துங்க, ஐஸ்கிரீம்குள்ளே வெனிலா ஐஸ்கிரீம்குள்ளே நீங்கள் வந்து எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஜாமுன் வந்து போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது சில மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டே கேக் கட்டிங் அந்த மொமெண்ட் வந்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி பார்பிக்யூ எல்லாம் போனோம் அப்படின்னா அவங்களே வந்து அங்கே வந்து கேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்களே வந்து கேக் கட் பண்ணுறதுக்கெலாம் வந்து சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து எங்களுக்காக வந்து கிளாப் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ. எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம், பை பை சொல்லிட்டோம். ஸோ எங்களோட 4th ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டின்னரோட இப்படி தாங்க வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு 2 hours வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஃபைனலி கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நான் வந்து சாக்லேட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஜெம்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து நைட் வந்து கட் பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்து ஆஃப்டர்நூனே வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இந்த கேக்கும் வந்து சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக வந்து இது ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.